Hello students, welcome to EA Academy. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 5.3ல 7வது கணக்கு பார்க்கலாம். முக்கோணம் DEF இன் பக்கங்கள் DE, EF மற்றும் FTகளின் நடுப்புள்ளிகள் முறையே A-36, B07 மற்றும் C19 எனில் நாற்கரம் ABCD ஒரு இணைகரம் என நிறுவுக. அதாவது நமக்கு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்துடைய புள்ளிகள் எல்லாம் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, ABC இதெல்லாம் நடுப்புள்ளிகளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த முக்கோணத்தில் நாற்கரம் ABCD ஒரு இணைகரம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளை என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டயக்ராம் போடலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது பாருங்கள், முதல்ல நம்ம முக்கோணம் கொடுத்துருக்காங்களே, ஸோ முக்கோணம் எடுத்துக்கிறோம். முக்கோணத்தில் நமக்கு புள்ளிகள் என்ன கொடுத்துருக்காங்க, இது நமக்கு D, இது E, இது நமக்கு F, அவ்வளோதான். சரிங்களா? இப்போது அடுத்தது இது நம்ம என்னவா எடுத்துக்கணும், X1 Y1 எடுத்துக்கணும், இதை X2 Y2 எடுத்துக்கணும், இதை X3 Y3 எடுத்துக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுக்கு நடுப்புள்ளிகள் இருக்கும் இல்லையா, ஸோ நடுப்புள்ளிகள் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். பாருங்கள், DE, EF, FT நடுப்புள்ளிகள் முறையே A -36, B 07, C 13. ஸோ DE -36 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த DEக்கு என்னவா இருக்கா, நமக்கு ஏங்கிற நடுப்புள்ளி இருக்குது, அதுக்கு பாயிண்ட் என்ன, -3, 6. அதே மாதிரி EFக்கு நடுப்புள்ளி என்னவா இருக்குது, நமக்கு Bன்னு இருக்குது, அதோடைய புள்ளி என்ன, 07. அடுத்தது FD, இதுக்கு நடுப்புள்ளி Cன்னு இருக்குது, இதோடைய புள்ளி என்ன, நமக்கு 1, 9. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இப்போ முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாற்கரம் ABCD ஒரு இணைகரம் என நிறுவுக. ஸோ இந்த முக்கோணத்தில் நமக்கு ஒரு நாற்கரம் இருக்கா, அந்த நாற்கரம் நமக்கு இணைகரமா அப்படிங்கிறத நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நாற்கரம் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இங்கே ABCD. சரிங்களா? ஸோ இந்த ABCDங்கிற இது நாற்கரம் இணைகரமா அப்படின்னு நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த DEயோடைய நடுப்புள்ளியை எடுத்து நம்ம சமன்பாடு தயார் பண்ணணும். அதுக்கப்புறமா EF எடுத்து நடுப்புள்ளி எடுத்து நம்ம சமன்பாடு தயார் பண்ணணும். அதுக்கப்புறமா FD இதை முதல்ல எடுத்துட்டு நம்ம சமன்பாடு தயார் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், இணைகரமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம DE எடுக்கலாமா? ஸோ DE இன் நடு புள்ளி ஈக்குவல் டு -3, 6. சரிங்களா? DEயோடைய நடுப்புள்ளி என்ன, -3, 6. சரிங்களா? இப்போ நடுப்புள்ளியோடைய ஃபார்முலா எழுதணும் இல்லையா, ஸோ நடுப்புள்ளி ஈக்குவல் டு x1 + x2 வகுத்தல் 2, y1 + y2 வகுத்தல் 2. பாருங்கள், x1 x2 y1 y2. சரிங்களா? DEக்கு x1 y1 x2 y2 இருக்குது, போட்டோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அடுத்தது நடுப்புள்ளிக்கு நமக்கு என்னன்னு கொடுத்துருந்தாங்க, -3, 6ன்னு கொடுத்துருந்தாங்க, அதை எழுதிட்டோம். அடுத்தது ப்ராக்கெட்டில் x1 + x2 வகுத்தல் 2, y1 + y2 வகுத்தல் 2. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதோட இதை பெருக்கணும், இதோட இதை பெருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த -3ஓட இந்த x1 எடுக்கலாங்களா, அப்போ -3 ஈக்குவல் டு x1 + x2 வகுத்தல் 2. அடுத்தது என்ன இருக்குது, 6ஓட இந்த y1 + y2 வகுத்தல் 2 என்ன பண்ண போகிறோம், எடுத்து பெருக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 3ஓட இந்த 2 பெருக்கிடலாம். அப்போ x1 + x2 ஈக்குவல் டு 3 எவ்வளோ, 6. பெரிய நம்பருடைய குறி என்ன, மைனஸ். ஸோ இது நமக்கு என்ன, முதல் சமன்பாடு. அடுத்தது இந்த 6ஓட இந்த 2 பெருக்கணும். சரிங்களா? அப்போது y1 + y2 ஈக்குவல் டு 6 என்ன, நமக்கு 12. இது எத்தனாவது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு. ஓகேங்களா? ஸோ இப்போ DEக்கு நம்ம 2 சமன்பாடு தயார் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், EF எடுக்கணும் இல்லையா, அப்போ எப்படி எடுப்பீங்க, ஃபார்முலா x2 + x3 y2 + y3 அப்படின்ட்டு எடுக்கணும். சரிங்களா? எடுத்துடலாமா? அப்போது EFஇன் நடு புள்ளி ஈக்குவல் டு என்ன, நமக்கு B தானே, 0, 7 அப்படின்னு இருக்குது. நடுப்புள்ளியோடைய ஃபார்முலா எழுதிக்கலாமா, நடுப்புள்ளி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பாருங்கள்,
x2 + x3 y2 + y3 அப்படின்ட்டு எடுக்கணும் சரிங்களா. அப்போது x2 + x3 வகுத்தல் 2 y2 + y3 வகுத்தல் 2 அப்படின்னு எடுக்கணும். நடுப்புள்ளிக்கு என்ன இருக்குது 0 7 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். x2 + x3 வகுத்தல் 2 y2 + y3 வகுத்தல் 2. இப்போ என்ன பண்ணுவீங்க இந்த 0வோட இதை பெருக்குவீங்க 7ஓட இதை பெருக்கணும். பெருக்கிடலாமா. அப்போது பாருங்கள் 0ஓட x2 + x3 வகுத்தல் 2 7ஓட y2 + y3 வகுத்தல் 2 பெருக்கி போடணும் சரிங்களா. இப்போது 0ஓட 2 பெருக்கணும். அப்போ x2 + x3 = 0 2 எவ்வளோ 0. ஸோ இது வந்து நமக்கு என்ன மூன்றாவது சமன்பாடு. அடுத்தது 7ஓட 2 பெருக்கணும். அப்போது y2 + y3 = 7 2 எவ்வளோ நமக்கு 14. ஸோ இது வந்து நமக்கு என்ன நாலாவது சமன்பாடு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் FD. DE கண்டுபிடிச்சாச்சு EF கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் FD எப்படி எடுப்பீங்க x1 + x3 y1 + y3 அப்படின்ட்டு ஃபார்முலா எடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்போது FD இன் நடு புள்ளி = என்ன இருக்குது நமக்கு C வந்து 1 9 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாமா. அப்போது நடு புள்ளி = x1 + x2 வகுத்தல் 2 x1 + x3. ஏன்னா பாருங்கள் x1 + x3 தானே இருக்குது. அதனால் இதை ஜாக்கிரதையாக எடுக்கணும் சரிங்களா. அடுத்தது என்ன இருக்குது y1 + y3 வகுத்தல் 2. நடுப்புள்ளி என்ன இருக்குது நமக்கு 1 9ன்னு இருக்குது. அடுத்தது என்ன எழுதுவீங்க x1 + x3 வகுத்தல் 2 y1 + y3 வகுத்தல் 2. அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இந்த 1ஓட இதை பெருக்கணும் 9ஓட இதை பெருக்கணும். ஸோ எடுத்துக்கலாமா. அப்போ 1 = x1 + x3 வகுத்தல் 2 9ஓட y1 + y3 வகுத்தல் 2 சரிங்களா. இப்போது பெருக்கி போட்டுடலாமா. இப்போ 1ஓட 2 பெருக்கணும். அப்போது x1 + x3 வகுத்தல் 2 2. ஸோ இது வந்து என்ன நமக்கு ஐந்தாவது சமன்பாடு. அடுத்தது 9ஓட 2 பெருக்கணும். அப்போ y1 + y3 = 9 2 எவ்வளோ நமக்கு 18. ஸோ இது வந்து நமக்கு எத்தனாவது சமன்பாடு ஆறாவது சமன்பாடு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வெளியே எல்லா நடுப்புள்ளிகளெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. நமக்கு நாற்கரம் இணைகரமானு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் இந்த x1 y1 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த x1 y1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா முதல் சமன்பாட்டையும் மூன்றாவது சமன்பாடை எடுத்துட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா x1ஐயும் y1ஐயும் கண்டுபிடிப்போம் சரிங்களா. இது பாருங்கள் இது முதல் சமன்பாடு இது மூணாவது சமன்பாடு. 1ஐயும் 3ஐயும் எடுத்துட்டு அதிலிருந்து நம்ம நீக்கல் முறையில் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் x1ஐயும் ஏன்னா x1 y1 தானே கண்டுபிடிக்கணும். இந்த x1ஐயும் y1ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது 1 மூணாவது சமன்பாடை என்ன பண்ண போகிறோம் எடுக்க போகிறோம் சரிங்களா. இப்போ முதல் சமன்பாடு என்ன x1 + x2 = -6. இது முதல் சமன்பாடு. மூணாவது சமன்பாடு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் x2 + x3 = 0. இது வந்து மூணாவது சமன்பாடு சரிங்களா. இப்போது நம்ம வந்து நீக்கல் முறையில் பண்ணணும். நீக்கல் முறையில் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கோவை வந்து நமக்கு என்னவாக இருக்கணும் சமமாக இருக்கணும். x2 x2ன்னு இருக்கணும். அப்படி இல்லைனா x1 x1ன்னு இருக்கணும். ஆனால் இங்கே x2 இருக்குது இங்கே x2 இருக்குது. அப்போ நம்ம இந்த x2வை இங்கே இந்த பக்கம் கொண்டு வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இங்கே நீக்கல் முறையில் அடித்து போட முடியும். அப்போ x1 + x2 = -6. இந்த x2 வந்து நமக்கு இங்கே வந்துடும் இந்த x3 இங்கே வந்துடும். அப்போ x3 + x2 = 0 சரிங்களா. இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாற்றலாம். இங்கே மைனஸ் மாற்றினா தானே +x2 -x2வை நம்ம என்ன பண்ண முடியும் அடிக்க முடியும். அப்போ மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இதை அடிச்சிடலாமா. இங்கே பாருங்கள் நமக்கு பகுதியில் இங்கே 1ன்னு இருக்குது இங்கே 3ன்னு இருக்குது. அப்போ இது எப்படி எழுதுவீங்க x1 - x3 = இங்கே என்ன இருக்குது -6 இருக்குது. ஸோ -6 அப்படின்ட்டு எழுதணும். ஸோ இது வந்து நமக்கு என்ன ஏழாவது சமன்பாடு. புரியுதுங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் x1ம் y1ம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம நீக்கல் முறையில் கொண்டு வரணும். இப்போ அடுத்தது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் x1 வந்து கண்டுபிடிக்க போகிறோம்.
x1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த சமன்பாடு எடுக்கணும்? இந்த 5வது சமன்பாடையும் 7வது சமன்பாடையும் எடுத்து நீக்கல் முறையில் போட்டு நம்ம x1 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ அதுக்கு 5வது சமன்பாடு 7வது சமன்பாடை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரதியிட போகிறோம். அப்போ 5வது சமன்பாடு x1 + x3 = 2. 7வது சமன்பாடு வந்து x1 - x3 = -6. சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு +x3 - x3 வந்து நமக்கு டைரெக்டாகவே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. x1 இருக்குது, பகுதியில் சமமாக இருக்குது. 1 இங்கேயும் 1ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த x1 கூட்டிக்கலாம். அப்போ 2x1 = இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது, -6 இருக்குது. அப்போ 6லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர்? 4. பெரிய நம்பருடைய குறி என்ன? மைனஸ். x1 தானே நமக்கு தேவை. அப்போ x1 தனியாக எடுத்துகிட்டு -4. இந்த 2 நமக்கு இங்கே என்னவாயிடும்? வகுத்தலில் போயிடும். அப்போது 2 2 2 2 4. அப்போ x1 ஆன்சர் என்ன? -2. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? x1 வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? y1 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே x1 கண்டுபிடிச்சதை எழுதிடலாமா? -2. y1 என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம y1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2வது சமன்பாடையும் 4வது சமன்பாடையும் எடுத்து நீக்கல் முறையில் போட போகிறோம். சரிங்களா? 4வது சமன்பாடு, அடுத்தது என்ன? 2வது சமன்பாடு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2வது சமன்பாடு எழுதிக்கலாமா? y1 + y2 = 12. இது வந்து நமக்கு என்னது? 2வது சமன்பாடு. 4வது சமன்பாடு என்ன? y2 + y3 = 4. இது வந்து நமக்கு 4வது சமன்பாடு. பாருங்கள், இப்போ நம்ம நீக்கல் முறையில் பண்ணணும் இல்லையா? இங்கே y2 இங்கே y3ன்னு இருக்குது. அப்போ இந்த y2வை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ y1 + y2 = 12. இந்த y3 நமக்கு இந்த பக்கம் வந்துடும். y3 y2 = 4. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? குறிகளாக மாற்றலாம். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தான் நம்மளால் அடிக்க முடியும். இப்போ இது டைரெக்டாக அடிச்சுக்கலாமா? இப்போ எங்கள் பகுதியில் 1 3ன்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதுவீங்க? y1 - y3 = 12லேருந்து 4 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு ஆன்சர்? சாரி, இது வந்து 14. சரிங்களா? அப்போ 14லேருந்து 12 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர்? 2. பெரிய நம்பருடைய குறி என்ன? மைனஸ். ஸோ இது வந்து நமக்கு எத்தனாவது சமன்பாடு? 8வது சமன்பாடு. புரியுதுங்களா? இப்போ இதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? y1 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 6வது சமன்பாடு கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? y1 + y3 = 18. ஸோ அதிலிருந்து இந்த 8வது சமன்பாடை நீக்கல் முறையில் போட்டு நம்ம y1 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போது 6வதுலேருந்து 8வது சமன்பாடு y1 + y3 = 18. இது வந்து 6வது சமன்பாடு. அடுத்தது y1 - y3 = -2. இது வந்து நமக்கு 8வது சமன்பாடு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம டைரெக்டாக அடி கொடுத்துக்கலாம். +y3 - y3. இப்போ அடி கொடுத்துக்கலாமா? இங்கே y1 நமக்கு சமமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். அப்போ 2y1 = 18லேருந்து 2 போச்சுன்னா எவ்வளோ? 16. அப்போது 2y1 = 16. நமக்கு y1 தானே தேவை. அப்போ y1 தனியாக எடுத்துக்கிட்டு 16. இந்த வகுத்தல் 2 நமக்கு இங்கே போயிடும். அப்போ 2 2 8 2 என்னது? 16. அப்போ y1 எவ்வளோ நமக்கு? 8. ஸோ தேர்ஃபோர் அப்போ D = x1 வந்து நமக்கு எவ்வளோ? -2. y1 வந்து நமக்கு 8. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ நம்ம டயக்ராமில் வந்து என்ன பண்ணிடலாம்? இந்த y1க்கு 8ன்னு போட்டுடலாமா? ஸோ அப்போது நம்ம இது வந்து ஒரு இணைகரம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நிரூபிச்சிருக்கோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த கணக்கை வந்து நீங்கள் ஒரு 2 3 தடவை போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஓகே, நான் இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.